நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனா மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தா மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுத்திக்கிட்டு இருந்தார் என்பது உலகத்துக்கு தெரியும். எங்களுடைய ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி குடன் அவர் கூட இருந்தார், பழகினார் என்றார். ஆனால் நாங்கள் படுற டென்ஷன் அவருக்கு தெரியும். நாங்கள் எதுக்காகனா மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்க வேண்டும், அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறியதை அனுப்பினேன். நாங்கள் பண்ணிடுறோம். அது எங்கள் திட்டமும் மக்களுக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இப்ப யார் மனதிலே இல்லைங்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல புதுமை பெண் திட்டம் விளக்க வேண்டாம். உறுப்பினர் சொல்லிட்டீங்க, அவர் கருத்துக்கு தப்பு சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திடுங்க. போதும் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம நீங்க முடிச்சிருங்க. ஏன்னா நீங்க சொல்லுகிற போது மிகப்பெரிய திராவிட பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வழித்தோன்றலாக இருக்கின்றீர்கள். அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இப்போ ஒருத்தர் அங்க பின்னால சொன்னாங்க, நீ எங்க பின்னாடி முன்னாடி எல்லாம் வேண்டாம், என்னை பார்த்து எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. இல்ல, நான் இருந்த திமுக தான் இல்லைன்னு நான் சொல்லல. அதாவது என்னைக்கு சப்ஜெக்ட் வாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்க அது சொன்ன நீதிநிலை அறிக்கை வேணாம் பேசுங்க. நான் எல்லாத்தையும் என்னை விட ஒரு வயசு பெரியவங்களா இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் மதிக்கக்கூடியவங்க தான். நான் அதுல நான் தவறா எந்த கருத்து நான் சொல்ல. நான் இருக்கிறது மக்கள் நினைக்கிறதையும் மக்கள் என்ன மாதிரி நடந்துகிட்டாங்கிறது தான் நான் சொல்றேன். நான் போதும், உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. வேண்டாம், இப்ப அவர் இல்ல அவரை திருத்தி கொள்ளுகிறப்ப நீங்க விடுங்க. ஐ கொடுங்க. உறுப்பினர் அவர்கள் சொன்னார், கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கே தவிர உங்களதை விட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். எனவே நீங்க அதிமுக நான் 79 72 இடங்கள் இருக்கிறது. அவை முன்னவர் அவை 70 இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 108 இடம், 35% அங்க வாங்கியிருக்கிறது கூட வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறவங்க தான் உங்ககிட்ட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் எப்போதும் மனதில் இருக்கிறவர், எப்போதும் மக்கள் இருக்கிறவர். நீங்களே சொன்னீங்க, ஐயா தந்தை பெரியார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட இயக்க கொள்கையில இருந்துதான் வந்தவன் என்று. எனவே மக்கள் மனதிலே இருக்கிற காரணத்தால் தான், நீங்களும் அதிலே இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு கூட நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியும். மாண்பு உறுப்பினர் அங்க விசில் சின்னத்துக்கு மட்டுமே எல்லா தொகுதியிலும் ஓட்டு கேட்டு வந்திருக்கு. அவை முன்னவர் ஒரு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இங்கே பேசுவோர் கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மாண்பு உறுப்பினர் சுகுமார், விவாதத்துக்கு வாங்க. பொருள் குறித்து பேச ஆரம்பிங்க.